ஓடு 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 ஏய் செவல எங்க தாவறது நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா போடா ஆத்தாடி நெருங்கிட்டாயோ கை விட்டாத செத்த அண்ணா சாவா ஆஹா அதடி பாவா வராயோ ஐயோ ஊர் ஒண்ணு புரிட்டாயப்பா இழுக்காத டேய் கிரவா கால் தட்டி விட்டு ஓடுறடா ஆத்தாடி தெய்வமே புயல் வேகத்துல போயிட்டு லிமிட் கிச்சன் Mani, that's a nice job. புவி ஈர்ப்பு விசை அனைத்து பொருட்களையும் பூமியோடு இருக்கும். தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பது விஜய் ஈர்ப்பு விசை. வெள்ளி வாளை பரிசளிக்கிறார். போரில் வென்ற முதல்வருக்கு போர்வாளை பரிசளிக்கிறார். ஒரு சின்ன பையன் என் பேரன் கேட்கறான், இவ்வளவுதான் இருக்கிறான். உங்க அம்மா புண்ட ஆட்டோ புண்ட ஏலி உங்க அம்மா புண்ட. அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. எல்லாரும் உண்மையை பேசுறேன்ட்டு பொய்ய பேசுவானுங்க. ஆனா ஹரிச்சந்திராங்கிற உன் பேருக்கு ஏத்த மாதிரி உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறேன். நீ எப்பொழுதும் இப்படியே இருக்கணும்ப்பா. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ண. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரி, இங்கே நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்குறாங்க. இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்கேருந்து எங்களுக்கு வந்து சரியாக மைக் கேட்காது, சரியாக கேட்காது. ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி க்ரௌடை கொஞ்சம் ரெண்டு சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஐயா ஒண்ணுக்கு நில்றா ஒருத்தர் நில்றா அவரு இல்லையா சும்மா நில்றா. எல்லாம் எருமாடு மாதிரி நிக்கிற நீ. இல்ல வந்து சோறு திங்கிற வேற ஏதாவது திங்கிற நீ. நான் இப்படி காட்ட வேண்டியதானே. கிரிக்கெட் விளையாட தெரியுமா தெரியாதா உனக்கு? ஏன்டா அவன் எல்லாம் விடுறீங்க கருமம். இன்னும் ஒரு 10 ஆண்டுக்கு அண்ணன் தான் முதலமைச்சர். அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கும். போய் புறா. சார் அடிக்கிறீங்க, இந்த பக்கமா அடிங்க சார். என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். சரி ஓகே விடு. இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகும் அண்ணன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம். இன்னும் ஒரு 10 ஆண்டுக்கு அண்ணன் தான் முதலமைச்சர். அன்றே சொன்னார் லயலாமணி என்று பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மயிரும் தேவையில்லை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய பிரதமராக வரக்கூடிய அனைத்து தகுதியும் கொண்ட ஒரே தலைவர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். என்ன சொன்ன என்னைய மிரட்டி கேட்கிறேன். சக்கமா ஒரு தடவை சொன்னா திருப்பி சொல்ல மாட்டான். 10 வருஷத்துக்கு பிறகு நீதான் பிரதமரா? ஐயோ காட் பிராம்ஸ், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க. ஏதோ கும்பல்ல ஒரு நாய் வருங்கால பிரதமர் வாழ்றேன்னு சொல்லுச்சு. ஆனா குரல் மட்டும் தான் கேட்டுச்சு. ஆள் பதுங்கிட்டான். அவனை எப்படி நான் கண்டுபிடிச்சறேங்க? ஜாக்கிரதை, வீடு இருக்க கழுத்து போயிடும். என்னது கழுத்து போயிருமா? வெச்சறீங்கண்ணா. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ. ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா இவன். இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. கருணை இருந்தால் வல்லலாகலாம்.
தெப்பாக்குளத்துல ஆரம்பிச்சது இன்னும் முடியலையா? கடமை இருந்தால் வீரனாகலாம். அது பேர்ல மட்டும் தான் இருக்கு, பாடியில எதிர்பார்க்காத. நாலாவது கவர்மெண்ட் வரவும் நாம வந்து எடுத்தோட யங்ஸ்டரா வேற இருக்கோம். யூத்தாமா எடுத்தோடனே நம்ம வந்து நான் எங்க கமிஷனருக்குலாம் நான் 10 மணிக்கெல்லாம் மெசேஜ் போடுவேன். சூர்யா அவனால எனக்கு பெரிய தொல்லையா. சார் இந்த இடத்துல லைட் எரியல, என் ஏரியாவுல விளக்கெரியல. மண்ணனை வாங்கி ஊத்துறா மங்கி. என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி 10 மணிக்கெல்லாம் மெசேஜ் போட்டு அவரை போய் நான் அங்க வேலை பார்க்க வைப்பேன். எதுக்கு சிரிச்சு நீ பல்ல புடிங்க வெளியே? சோ இந்த மாற்றங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது. நாங்க எல்லாம் சிஎம் விஜயனோட தம்பிடா. டேய் தம்பி, நாங்க எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தம்பிடா. சொன்ன உடனே தெரியுது ராமன் தம்பி லட்சுமணனா இல்ல தர்மன் தம்பி அர்ஜுனனா? உன் அண்ணன் ஒரு ஊர் பொறுக்கி, நீ ஒரு தெரு பொறுக்கி. நம்ம டவுன் சவுத்தில் ஒரு ஊர்ல உங்க அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அடங்கப்பா அடங்கப்பா, என்ன தேடுற? இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. உதயநிதி, தயாநிதி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் வந்து படத்துக்கு டைட்டிலா வைக்கணும்னு எனக்கு தோணும். இந்த பொழப்புக்கு பொது காக்க சில வித விதமா அள்ளி திங்கலாம்ல. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. சேலம் மாநகராட்சிக்கு இனிமேல் தண்ணீரை மாநகராட்சி வழங்காது, சூயஸ் நிறுவனம் வழங்கும் சொல்லி அரசாங்கம் இருக்காரு. அது வந்து மக்களுக்கு எப்படி குடிநீர் கொடுக்கணுங்கிற எந்த திட்டம்ல அதிகாரி என்ன சொல்றானோ அப்படியே கையெழுத்து போட்டு அதை செய்யறது. இங்க ஒண்ணு போடுங்க, எத்தனை இங்க ஒண்ணு. மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா விட்டா மடுவுக்கு ஒண்ணு கரப்பைங்க போட்டுருக்கு. அவ்வளவுதான். இங்க கடல் நீரை குடிநீர் ஆக்குறதுக்கு ஆய்வு பண்றாப்ல, அந்த பக்கம் பார்த்தா குடிநீரை தனியாருக்கு தாரை வார்க்கிறாப்ல. அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம். குடிநீரை தனியாருக்கு தாரை வார்க்கிறாப்ல. எல்லா நிறுவனங்களுக்கும் பார்ட்டி ஃபண்ட் வாங்கி தான் அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்ப சூயஸ் நிறுவனத்துக்கு மட்டும் பார்ட்டி ஃபண்ட் வரவே இல்லையா? அதனடா பணத்தை பொட்டியில கொண்டு வந்திருக்க. அப்புறம் என்ன 10 லட்சத்தை பையிலேயே கொண்டு வருவாங்க? 10 லட்சமா? சேலம் மாநகராட்சிக்குள்ள இனிமேல் யாரும் போர் போட முடியாது. போர் போடணும்னா சூயஸ்ட போய் அனுமதி வாங்கணும். கிணறு வெட்ட முடியாது, அவன் போய் அனுமதி வாங்கணும். என்னையா சொல்ற நீ? இப்படித்தான் பொலிவியால எல்லா ஊர்லயும் இப்படித்தான் சூயஸுக்கு எதிராக லட்சக்கணக்கான விவசாயிகள் போராட்டம் பண்ணிருக்காங்க. இது எதுவுமே தமிழக முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தால இங்க வந்து குத்த வச்சேன். முதல்வர் கரூருக்கு சென்றால் திமுகவிற்கு எதுக்கு இவ்வளவு பயம் வருது? கரூருக்கு போறது ஒரு முதல்வருக்கு அந்த மாநிலத்தில் உள்ள எங்க போறதுக்கு 100% உரிமை உண்டு. போடா போ, குந்தகல்ல குனிய வச்சு குத்துவாங்க. சோ அது ஏன் இவங்க வந்து முதல்ல பயந்துகிட்டு முதல்லயே போய் ஒரு மனுவை ஏன் தாக்கல் செய்யறாங்க? இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய அதனுடைய 25 பக்க தீர்ப்புகளும் என்னிடம் இருக்கிறது. எங்க முதல்ல விஜய் கரூருக்கு போக கூடாது என்று இந்த பெட்டிஷன்ல ஒரு வரி திமுக கேட்டதை இங்க இருக்கிற அவையில இருக்கிற யாராவது ஒருத்தர் எடுத்து காட்டணும். பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னுமடா இது அதுவே தவறு. ஏன்னா ஒரு முதல்வர் போக கூடாதுன்னு சொல்றதுல எந்த இது இல்லை. இதுதான் இந்த 16 பக்க பெட்டிஷன். இந்த 16 பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் முதலமைச்சர் கரூர் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றோ, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசினுடைய நல்ல திட்டங்கள் போய் சேரக்கூடாது என்றோ ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா அப்ப அந்த விஷயத்தை நம்ம ஒத்துக்கலாம். அப்படியானது இதுல கம்ப்ளீட்டா இல்ல. டிஎம்கேவோட பிரேயர் வந்து அந்த பெட்டிஷன்ல அவர் அங்க கரூருக்கு போக கூடாது அப்படின்றதே கிடையாது. படிச்சவனுக்கு இங்க வேலை கிடையாது, நடிச்சவனுக்கு இங்க அரசாங்கமே கையில இருக்குது. யார பார்த்து என்ன வார்த்தைடா பேசுற? இந்த நடிச்சவனை பார்க்க வந்தவங்களுக்கு இப்ப படிச்சவனுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க வேலையை தூக்கி கொடுக்க போறாங்களாமா. 30ல இருந்து 32 வேலையை வந்து என்னமோ இவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகியா இல்லைன்னா மொழிப்போர் தியாகிகளான்னு தெரியல வந்துட்டு இனி பெனிஃபிட்ஸ் வரைக்கும் பென்ஷன் வரைக்கும் எல்லாமே கொடுக்க வேண்டியது வரும். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு.
30 வேலைக்கு வந்துட்டு ஒரு 20,000 பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருப்பாங்க. அவன்லாம் முட்டா பைய. உங்களுக்கு ஓட்டு போட்டதில் எத்தனை பேர் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவன் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். குரூப் 1 எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி இந்த தடவை அனௌன்ஸ் பண்ணது வெறும் 26 இடம். போன தடவை 90 இடம் டிஎம்கே அனௌன்ஸ் பண்ணதுக்கு அவ்வளோ திட்டினானுங்க. 26 இடம் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு வெக்கமே இல்லாமல் ஊரை சுற்றிட்டு திரியிறானுங்க வீடியோ போட்டுட்டு. இனி ஹையில் செருப்புல இருந்து 50 ரூபா செருப்பு வரைக்கும் எந்த செருப்புல அடிச்சாலும் உனக்கு கூச்சமோ வெக்கமோ இருக்காது. Now you are a shameless fellow. முறை பயணமா சிஎம் வந்துட்டு போறதை யாரும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி எந்த பெட்டிஷன்ல எந்த ஒரு வார்த்தையிலையுமே திமுக கேட்டதாகவும் இல்லை. ஆனா அந்த பார்லிமெண்ட் டிவியை வச்சு அதுக்கும் ஒரு அவதூறு போட்டுட்டு திரியிறானுங்க. மாமா வேலை பாக்குறிய வெக்கமா இல்ல? அதுக்கு பேரு மாமா வேலை தான்டா. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. ஸ்ரீவைகுண்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் தாவேகா எம்எல்ஏ சரவணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சார், நானும் டிரைவர் தான் சார், நானும் வண்டி ஓட்டணும் தான். இவர்தான் நம்ம டிரைவர். என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே. சரியா, இது டயரா? நீங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு பொருளை கொண்டு போறீங்க, அந்த காலதாமதம் அந்த டைம்ல போய் சேர்க்கணும்ல. நீங்க என்னடா அண்ணனை எழுத்து பேசுறா? இல்ல சார், செப்பனியை வச்சு நான் வச்சுக்கிட்டு மாத்திரக்கா சார் இங்க கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட். முறையான வண்டி வச்சு இது பண்ண, இதுக்கு டயர் கூட சரி பண்ற. நான் சிறுவண்ட எம்எல்ஏ பேசுறேன். பேர்லாம் எனக்கு தெரியாது. பேர் கூட தெரியாமா? அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு கலந்து யாரா தெரியாதுங்கறத என் பேரை கூட தெரியாதாலே நான் என்ன பண்ணுவேன்? டேய் உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. இது வந்து தூத்துக்குடி பால்டா ஜெய்சிங் சொல்வாங்க சார், அவங்க வண்டி தான் சார். சரி, அது கலெக்டர் வண்டியா இருந்துட்டு போட்டோம். முறையா இருக்க வண்டி தானே அது? யார் வண்டியா சார் இருக்கு? நீ சார் இல்ல முறையா தான் இருக்கு, நீ செக் பண்ணிக்கோங்க சார். சக்தி எதுக்கு ஐயா கூட பேசி நிக்கிற? டேய் சக்தி என் கூட தான்டா பேசுறா. ஐயா நான் கூட உங்க கூட பேசுறது இல்ல. சக்தி உங்க கூட பேசிக்கிறா போல. டயர் எல்லாம் கேக்குறீங்க, டயர்லாம் யார் கேக்குறீங்க நீங்க? ஓ, அப்ப டயர் எப்படி இருந்தாலும் தப்பு இல்லையா சார்? சும்மா பொடித்தனமா பேசாதீங்க. இப்போ என்ன உங்களுக்கு இல்ல சார்? இத நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இது யாரு இது வண்டி ஓனரா? யாரு யாரு சார்? நீங்க இதுல எப்படி மேனேஜரா? இவங்க பேர் என்ன சார்? இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? மரியாதை உனக்கு என்னோட மரியாதை? அம்மா இப்படி வந்து இந்த மாதிரி அன்கண்டிஷன் அரகுற வண்டியை வச்சு ஓட்டலாம் நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன வந்து அப்ப டயர் யாரு சார்? டயர் இப்படி தான் வச்சிருப்பாங்களா? சார் நீங்க பேசல, நீங்க தெரியாம பேசிட்டீங்க சார். கொடுங்க சார், போலாம் சார். வண்டியில இருக்க செக் பண்ணிக்கோங்க சார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் தெரியாது. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இல்ல, இது என்ன நிர்வாகமே தவறா இருக்கு. அப்ப எப்படி உங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க? என்ன நிர்வாகம் சார் தவறா இருக்கு? நீங்க என்ன சார் நிர்வாகம் தப்பா பாத்தீங்க? அவன் பேச அவனை அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோலரை விட்டு ஏத்தி இறக்கணும்னு தோணுச்சு. அப்ப டயர் இப்படி போட்டு அன்டைம்ல டயர் கேக்குது சார். என்ன சார் சம்பந்தம் இருக்கு? டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு டயர் வண்டிக்கு எப்சில கரண்டற நம்ம சொல்லுங்க சார். மத்தபடி என்ன சார் கேக்கீங்க? நீ டயர்ல எங்க போறதுதானே சார் சரி பண்ண போறோம். ஓ சரி, நீ கான்ட்ராக்ட் எங்க சார் எடுத்துறீங்க? கான்ட்ராக்ட் இப்படி தான் எடுத்து நீங்க ஓகே பண்ணி எடுத்துறீங்கன்னா கண்டில கண்ணாடி இல்ல சார். நீ கான்ட்ராக்ட் பத்தி பேசுறீங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. அப்படி வேணா மேல அதிகாரி இருப்பாங்க சார், ஆபீசர்ல அவங்க கேட்டுவாங்க சார். பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படிதான். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே? சரி, ஓனர் தான் இருக்காங்க. இவன் நம்பர் நோட் பண்ணுங்க. என்ன ஒரு ஓனர் பேர் சிங்கி பால் தைல அரிசிட்டு தானே உங்க ஓனருக்கு போன் போட்டு கொடுங்கண்ணே. ஏண்டா நேத்தா அவனை வேலைக்கு சேர்த்து அவனை போய் ஓனர்ன்றீங்க. ஏண்டா நீயா ஓனரு? போனா அவசரப்பட்டேடா, சிங்கப்பட்டேடா. தங்கச்சி யாரு தார யாருன்னு தெரியாம கூட கை வச்சுட்டேடா. எவ்வளவு தெளிவா போனாலும் நான் இங்க அடிச்சு போடுறாங்க. சின்ன பையன் போன் போட்டு கொடுத்துருக்கீங்க. வெள்ளத்திலையா போடுறா. ஐயோ அடிக்குதுடா. ஏனாடா மோசமா லாரி வச்சுக்கிட்டு எப்படி சார் ஓட்டுவீங்க? நானும் டிரைவர் தான். இது எப்படி ஓட்ட முடியுமா? இது ஓட்டுற ரூல்ஸ் இருக்காது. டேய் பறக்க விட்ட பூரா மறுபடியும் பந்தல் வந்து உட்காந்தா மாதிரி மறுபடியும் ரமணா ஏன்டா உயிர் எடுக்கிற?
இல்ல முறைப்படி தானே உங்களுக்கு கொடுத்தாங்க வாங்கிக்கலாம் அமௌண்ட் போக இல்லையா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அதுக்கு இப்படி போயினா அந்த பொருள் போய் சேரும் சார். டேய் விவரம் தெரிஞ்ச மாதிரி பேசாதடா பாயாஜி சுமார். அந்த கரூர்ல உயிரிழந்த நபர்களுக்கு வந்து ஒரு 41 பேருக்கு அரசு வேலை கொடுக்க போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. சார் இவனை என்ன பண்ண சார்? இலங்கை கடற்படையால வந்து வாழ்வாதார பிரச்சனைக்காக இப்ப மீனவர்கள் 79 பேர் செத்துட்டு இருக்காங்க. எவனாவது இந்திய அரசோ தமிழ்நாடு அரசோ அந்த குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கொடுக்குதா? இல்ல. இந்திய ராணுவ வீரர்கள் எவ்வளவு சுட்டுக் கொல்லப்படுறாங்க, அவர்களுக்கு ஏதாவது அரசு வேலை கொடுக்குறாங்களா? இல்ல. ஸ்டெர்லைட் போராளிகள் 13 பேர் செத்து போனான். அந்த 13 பேருக்கு வந்து ஏதாவது அரசு வேலை கொடுத்துருக்காங்களா? தம்பி என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? இல்ல. சாராயம் குடிச்சு போய் 10 லட்சம் கொடுத்ததே தப்பு நம்ம சொல்றோம். அவங்களுக்கு அரசு வேலை கேட்டா கேவலம் அல்ல? அது போலதான் இது இருக்குது. கிடையாதுல. கூத்தாடிய பார்க்க வந்தவங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.